கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சிபிஐ மற்றும் எஸ்ஐடி விசாரிக்க கோரிய வழக்கு நாளை இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கிறது உச்சநீதிமன்றம். சென்னை போயஸ் கார்டன் இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். மோப்ப நாய் உதவியுடன் நடைபெற்ற சோதனையில் மிரட்டல் போலி என்பது அம்பலம். முதலமைச்சர் ஸ்டாலினின் இல்லத்திற்கு தொலைபேசி மூலம் வெடிகுண்டு மிரட்டல். போலியான மிரட்டல் விடுத்தவர் குறித்து போலீசார் விசாரணை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1280 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 92,000 தொட்டதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. வேளாண் துறை வளர்ச்சிக்காக 35,400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. கடந்த 11 ஆண்டுகளில் வேளாண் பொருட்களின் ஏற்றுமதி 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக பெருமிதம். பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் இதுவரை 2 லட்சம் கோடி ரூபாய் பெற்ற விவசாயிகள் 10 ஆண்டுகளில் உரங்களுக்கான மானியமாக 13 லட்சம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக பிரதமர் மோடி தகவல். தெருக்களில் இழிவான தன்மையுடன் உள்ள சாதி பெயர்களை மாற்றி பொதுப் பெயரை சூட்ட நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. கிராம சபை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் அறை முழுவதும் இடிந்து தரைமட்டம். ஊர் பெயரில் உள்ள சாதி பெயர்கள் 21 நாட்களில் நீக்கப்படும். சாதி பெயரை நீக்குவது தொடர்பான அரசாணை குறித்து விமர்சனம் எழுந்த நிலையில் தங்கம் தென்னரசு பதில். தாவேகாவுடன் கூட்டணி என அதிமுகவினர் வதந்தி பரப்புவதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. பாஜகவை கூட்டணியிலிருந்து கழற்றிவிட்டால் அதிமுக மீதான நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகும் என்றும் கருத்து. இயேசு மீது ஆணையாக எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை என்று சத்தியம் செய்த சீமான். நாத்தகதான் தமிழ்நாட்டிலேயே பெரிய கட்சி என்றும் பெருமிதம். திரைப்பட இயக்குநர்கள் லிங்குசாமி, எஸ்.ஜே. சூர்யாவிற்கு கலைமாமணி விருது. நடிகர் விக்ரம் பிரபு, இசையமைப்பாளர் அனிருத், நடிகை சாய் பல்லவியும் விருதை பெற்றுக் கொண்டனர். சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கலைமாமணி விருதுகள் வழங்கும் விழா. கலைமாமணி விருது பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து. கலைத்துறையின் எந்த பிரிவும் விடப்பட்டு போகாமல் கலைமாமணி விருதுகளுக்கு தேர்வு. தங்கம் விலை உயர்ந்தாலும் தங்கப்பதக்கம்தான் பரிசு என்று முதல்வர் நெகிழ்ச்சி. தஞ்சையில் நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது சங்கமம் விழா. தப்பாட்டம், கரகாட்டம், காவடி ஆட்டம் என கோலாகலம்.
கரூர் தாவேக மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ்ஐடி விசாரணை முடிந்து நீதிமன்றத்தில் ஆஜர். விசாரணைக்கு பின்னர் நீதிமன்ற காவலில் மீண்டும் திருச்சி மத்திய சிறையில் அடைப்பு. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு விசிக தலைவர் திருமாவளவன் நேரில் ஆறுதல். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணம் வழங்கினார். நெல்லையில் பொறியியல் கல்லூரி மாணவர்களால் பேராசிரியர் தாக்கப்பட்ட விவகாரம். பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்டதாக மாணவி தரப்பிலிருந்து புகார் வரவில்லை என போலீஸ் விளக்கம். கோவை மாவட்டம் சூலூரில் பெட்ரோல் பங்க் ஊழியர் குத்தி கொலை. திருமணத்தை தாண்டிய உறவால் நிகழ்ந்த கொலை சம்பவத்தில் 2 பேர் காவல் நிலையத்தில் சரண். சென்னை மாநகராட்சி பகுதியில் 3,400 தெருக்களின் பெயர்கள் விரைவில் மாறுகிறது. சாதி பெயர்களை கண்டறிந்து மாற்ற தமிழக அரசு உத்தரவிட்டதை தொடர்ந்து நடவடிக்கை. ஆவடி அருகே பிறந்த 3 நாட்களேயான பச்சிளம் குழந்தை மரணம். தாய்ப்பால் குடித்த போது மூச்சு திணறி உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் 518 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்த இந்திய அணி 140 ரன்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து வெஸ்ட் இண்டீஸ் அணி தடுமாற்றம். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2வது டெஸ்டில் அதிரடியில் கலக்கிய இந்திய அணி வீரர்கள் 175 ரன்களில் ஆட்டமிழந்து இரட்டை சதத்தை தவறவிட்டார் ஜெய்ஷ்வால்.